வணக்கம் நேயர்களே. இந்த ஒரு காணொளி காட்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதிமுகவில் பயங்கரமாக மோதல். செங்கோட்டையன் கூட்டத்தில் இபிஎஸ் கோஷ்டி அதிரடி தகராறு அப்படின்றது பண்ணியிருக்காங்க. நாற்காலிகள் பறந்திருக்கு, மூக்குகள் சில்லு மூக்குலாம் உடஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு கோஷ்டி மோதலாக அதிமுக தரப்பில் நடந்துட்டு இருக்கு. இது யாருக்கும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தரப்பு, இபிஎஸ் தரப்பு அப்படின்னு சொல்லி இரண்டு தரப்பாக பிரிஞ்சு இந்த மாதிரி கோஷ்டி மோதலில் இப்போ தற்சமயம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பலவாறு சுக்குநூறாக உடஞ்சிது. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி டீமு, டிடிவி தினகரன் ஒரு டீமு, சசிகலா டீமு, இப்படி 3 டீமாக பார்ட் ஏ பி சின்னு பிரிஞ்சு இப்போ டி பிரிவாக செங்கோட்டையன் அவர்களும் தனி பிரிவாக பிரிஞ்சு இப்போ கோஷ்டி மோதலை உட்கட்சி மோதல் பெரிய அளவாக வெடிச்சிருக்கு. அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காணொளி காட்சி வழியாக நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ ஈரோடில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில், அதாவது அதிமுகவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கழக குரல் எழுப்பிய தற்போதைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் ஏகே செங்கோட்டையன் அவர் தான் இப்போ கழக குரல் இப்போ ரீசெண்டாக எழுப்பியிருக்காரு. இந்த இருவரது கோஷ்டிக்கும் பார்த்தீங்கன்னா இடையேயான மோதல் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கமாக வெடித்துள்ளது, பயங்கரமாக வெடித்துள்ளது அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே. மேற்கொண்டு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்று இருக்கிறார் அதிமுக கூட்டத்தில். அதிமுக மீட்டிங்களே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் என கூறப்படுகிற சிலர் செங்கோட்டையன் ஆதரவாளர்களை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ சப்போர்ட்டர்ஸ் செங்கோட்டையன் சைடில் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா அதிமுக சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப தாக்கியிருக்காங்க. அதனால் இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பரபரப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில், அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு எதிராக கேஏ செங்கோட்டையன் குரல் கொடுத்து வருகிறார் அப்படின்றது நாம் அறிந்ததே. சமீப காலத்தில் நம்முடைய சேனல் மூலமாக நம்மளும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரையும்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்க எல்லாரையுமே ஒருங்கிணைத்து சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்பது செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரனை மீண்டும் கட்சியிலேயே சேர்க்க முடியாது என்ற ஒரு மன நிலைப்பாட்டோடு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி ஒருவருக்கொருவர் முரண்பட்ட கருத்துக்களால் ஈடுபட்டு வருகின்றனர். 2 பேருமே ஒரு சீனியர் தலைவர்கள் தான். ஆனால் அவர் பொதுச் செயலாளர் ஆகிட்டார். இவர் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுத்தவர், அந்த நிலைமையில் இருக்கக்கூடியவர். இப்போ கட்சி நல்லபடியாக போகணும் அப்படின்ற நிலைமையில் பார்த்தீங்கன்னா அவர் செங்கோட்டையன் அவர்கள் இப்படி செயலாற்றி கொண்டு வருகிறார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோதல்களுக்கிடையே அதிமுக கூட்டங்கள் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த கூட்டங்கள்லையுமே நிகழ்ச்சிகள் ப்ரோக்ராம் நடந்தாலும் சரி அங்கே செங்கோட்டையன் பங்கேற்று பேசி வருகிறார். இதை பற்றி தான் பேசுகிறாரு. இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சுன்னா, ஈரோட்டில் இன்னைக்கு நடைபெற்றது அதிமுக டிஸ்கஷன் மீட்டிங், ஏடிஎம்கே டிஸ்கஷன் மீட்டிங் அப்படின்றது நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் உட்கட்சி பூசல் மிகப்பெரிய அளவில் பயங்கரமாக வெடிச்சிருக்குங்க. செங்கோட்டையனே பங்கேற்றிருக்கார் அந்த கூட்டத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும்போது அந்த கூட்டத்தில் அந்தியூரை சேர்ந்த, அதாவது ஈரோடு பக்கமாக இருக்கக்கூடிய ஊர் தான் அந்தியூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா. அதில் சிலர் கூப்பிடவே இல்லை, இந்த மீட்டிங்க்கு கூப்பிடவே இல்லை. அப்படி அழைக்காதவர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க ஏன் அழைக்கலை அப்படின்னா, அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்றதுனால இந்த செங்கோட்டையன் அந்த ஈரோடில் நடந்த மீட்டிங்கில் கூப்பிட்டுக்கல. அதை பொருட்டு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பேசும்போது அழைக்காதவர்கள் திரும்ப இந்த மீட்டிங் வந்துட்டு கூச்சல் எழுப்பியிருக்காங்க. ஏன் எங்களை கூப்பிடல அப்படின்ற மாதிரி மீட்டிங்கில் கூச்சல் எழுப்பியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களே, ஆதரவாளர்கள், அவங்களுமே இவங்களும் தள்ளு முள்ளு அந்த மாதிரி மோதலில் பேச்சுவாக்கில் பேசியிருக்காங்க. அப்படியே கைகலப்பளவில் ஆயிடுச்சு. கைகலப்பானதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சண்டை போட்டிருக்காங்க, சட்டையை பிடிச்சி காரெல்லாம் கிழிஞ்சிருக்கு. இந்த மோதல் பெரிய அளவில் மோதலாகிருக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த மீட்டிங் நாற்காலியெல்லாம் சும்மா எம்டி நாற்காலியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எழுந்திரிச்சு உட்காந்து நின்ட்டாலே நாற்காலி எம்டி ஆயிருமே. அப்போ அந்த நாற்காலியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி பறக்க விட்டுருக்காங்க. அதில் நாற்காலி பட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சில்லு மூக்கு உடஞ்சி ரத்தம் வழிகிற அளவுக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபமாக வெடித்து விட்டது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தரப்புடன் மோதலில் ஈடுபட்டவர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால்
அண்மையில் நியமிக்கப்பட்டவர்கள் எனவும் கூறப்படுகிறது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. செங்கோட்டையன் தரப்போட மோதலில் ஈடுபட்டவர்கள் யாருன்னா, ஃபைட் பண்ணவங்க யாருன்னா, எடப்பாடி பழனிசாமினால இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோதலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இம்பார்ட்டண்டான பாயிண்டாக பார்க்கப்படுது இந்த இடத்துல. அப்போ இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தகராறு செய்த எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களை செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் விரட்டியும் அடித்தனர். சும்மா விடலை. எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் வந்து சண்டை போட்ட உடனே செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் சும்மா நிற்கலை, அவங்களும் பார்த்தீங்கன்னா விரட்டி அடிச்சிருக்காங்க. விரட்டி அடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரும்ப இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு பேசியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள், மைக்கை பிடிச்சி பேசியிருக்காரு. அப்போ செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் இவர் இருக்கார்ல, ஏகே செல்வராஜ், அதிமுகவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் வந்து இப்படி பிரச்சனை பெருசாகிற அளவு பெரிய இதாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல வந்து உட்கட்சி பூசல் வராதவாறு உட்கட்சி கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும். இப்படி உட்கட்சி கட்டமைப்பு அப்படின்றது, அந்த பில்டிங் அப்படின்றது கரெக்டாக போகலை, சரி பண்ணலை அப்படின்னா இப்படியான மோதல்கள்லாம் தொடர்ந்து வரும். இப்படிப்பட்ட மோதல்கள் தொடர்ந்து கண்டினியூவாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் அதிமுக வந்து வெற்றி பெறுவது ரொம்ப டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி பழம்பெரும் தலைவர், பழம்பெரும் ஒரு ஏடிஎம்கே ஆதரவாளர் தான் அவருமே, ஏகே செல்வராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இவர் சொன்னது சரியான 100க்கு 100 சரி தான். இப்போ சண்டை போட்டுகிட்டே இருந்தால் வரக்கூடிய தேர்தலை வந்து ஜெயிப்பது டவுட்டு தான். அது தொண்டர்களுக்கு கூட தெரியும், ஏன் பொதுமக்களுக்கே தெரியும். இவர் 100க்கு 100 சொன்னது கரெக்டு தான். சண்டை போடக்கூடாது, சண்டையை வந்து போடாமல் சமாதானமாக ஒரு சுமூகமான ஒரு முறையில் தீர்வு காண்றது தான் சரியான ஒன்றாகவும் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்தாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. பட் உங்களுடைய கருத்து எப்படி இருக்குது அப்படின்றது, உங்களுடைய தனிப்பட்ட விமர்சனம் கண்டிப்பாக வரவேற்கப்படுகின்றன. கீழே உள்ள கருத்து கேட்பை பட்டி மூலமாக உங்களது கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. அதனால் இத்தகைய மோதல்கள் மற்றும் சர்ச்சை பேச்சுகளால் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பு தான் ஈரோடு பக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று உங்கள்ட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த ஈரோடு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மீட்டிங் நடந்தப்போ மேற்கொண்டு வந்து சண்டை போட்டு முடிஞ்சு இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேசியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமும் வெளியில் போயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிய தகராறு மீன் வெளியில் போயிட்டுமே அங்கேருந்து வாய் பேச்சா சண்டை போட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு அரசல் புரசலாக பேசிக்கிறாங்க. அதாவது இங்கே நாக்காளி எடுத்து அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டவங்க அங்கிட்டு வெளியே துரத்தி அடித்ததுக்கப்புறமா இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியில் போய் ரோட்டு பக்கம் அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டு ஒரு வாய் பேச்சாக, நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் தான் சீனியாரிட்டி பர்சனோட தலைமையில் இருக்கோம், நாங்கள் தான் சீனியாரிட்டி, நீங்கள் இப்போ எம்எல்ஏ ஆனவங்க, நாங்கள் அப்போ எம்எல்ஏ ஆனவங்க, நீங்கள் அந்த வருஷம் என்ட்ரானவங்க, நான் இந்த வருஷம் என்ட்ரானவங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு காரசார வாக்குவாதங்கள்லாம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூடு பறக்க வெளிவந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதிமுகவில் பகிரங்கமாக வெடித்த மோதலாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக வரவேற்கப்படுகின்றது. கீழே உள்ள கருத்து கேட்பு பெட்டிகள். நன்றி.